தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் தான் தஞ்சாவூர். இது மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் வேளாண்மையில முக்கியத்துவம் கொண்ட மாவட்டமா இருக்கு. அதனாலதான் இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எந்த இடமெல்லாம் பிரபலமானது நம்ம சொல்லவே தேவையில்ல. தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல் ஞாபகம் வருது இங்க இருக்கும் பிரகதீஸ்வரர் டெம்பிள். ராஜராஜ சோழன் கட்டிய இந்த யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் 66 மீட்டர் உயரம் கொண்டது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரே கல்லால செதுக்கின நந்தியும் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். ஏசியாவினுடைய மிகப்பெரிய லைப்ரரியில ஒன்னான சரஸ்வதி மஹால் நூலகம், தஞ்சாவூர் அரண்மனை, தங்க தகடுகளால அலங்கரிக்கப்பட்ட தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் GI டேக் பெற்ற தலையாட்டி பொம்மைகள்னு எண்ணற்ற பெருமைகளை இந்த மாவட்டமானது கொண்டிருக்கு. தஞ்சாவூர் அப்படின்ற இந்த மாவட்டமானது முதல்ல புகழ் பெற்றது சோழர் ஆட்சிக்கு கீழே தான். விஜயலாய சோழர் 9ஆம் நூற்றாண்டுல முத்திரையர்கள் கிட்ட இருந்து இந்த இடத்தை கைப்பற்றி சோழர் ஆட்சியை வந்துட்டு இங்க நிறுவினாரு. அதன் பின் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஆனதுதான் இந்த இடத்தை உலக அளவுல புகழ் பெற வச்சுது. இந்த இடத்த சோழர்கள் மட்டும் இல்லாம அதன் பின் பாண்டியர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேரரசர், நாயக்கர்கள், மராத்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருடைய ஆட்சிக்கு கீழேயும் இருந்திருக்கு. இந்த மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்றதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சம் புகுந்த ஊர், அதாவது அடைக்கலம் தேடி வந்தவர்களை வந்துட்டு வரவேற்ற ஒரு நகரம் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு வந்து தஞ்சம் புகுந்த ஊர் தஞ்சாவூராக இருக்கலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது காரணம், புராண கதைகளின்படி தஞ்சன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து விஷ்ணுவால் இங்க வந்து வதம் செய்யப்பட்டானா. அதனால அந்த அசுரனுடைய பெயரே வந்துட்டு இந்த நகரத்துக்கு வச்சதுனால தஞ்சன் ஊர் அப்படின்றது வந்துட்டு தஞ்சாவூர்னு காலப்போக்குல மருவி ஆகிருக்கலாம்னு சொல்றாங்க. மூன்றாவது காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, தனஞ்சயன் அப்படின்ற ஒரு முத்திரைய மன்னரனுடைய பேர்ல இருந்து இது வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது தனஞ்சயனின் ஊர் அப்படின்றதுல இருந்து தஞ்சாவூர்னு மருவி வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது.